வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் பொக்கெட் மாதிரி பண்ணலாம். அதுக்காக 4.0 நீடில் எடுத்திருக்கேன், 2.5 மில்லிமீட்டர். இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக இருக்க நூல் எக்ஸ்ட்ரா அது கடைசியாக மிச்சமான நூலை வச்சு பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ நூலை தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். அந்த த்ரெட்டை நான் பிடிச்சிருக்க மாதிரி கரெக்டாக பிடிங்க. ஒரு சுற்றி மேலே வச்சு அந்த த்ரெட்டை மேலே வைங்க. த்ரெட்டை மேலே வச்சுட்டு கீழே இருக்க த்ரெட்டு வழியாக நீடில் விட்டு அப்புறம் அடுத்து இருக்க த்ரெட்டு அந்த வெளியே உள்ளோடி எடுக்கணும். உள் வழியாக எடுத்திங்கன்னா ஒரு லூப் கிடைக்கும். அந்த லூப்பை அப்படியே விட்டுறாமல் கையில் பிடிச்சிருக்க ரிங்கையும் விட்டுறாதீங்க. அப்படியே ஒரு செயின் போட்டுருங்க. செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ரிங்கு வந்துடும். இப்போ வந்து கீழே 2 நூல் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 நூலையும் விடாமல் பிடிச்சிட்டு அந்த 2 நூல் வழியாக தான் நம்ம ஃபுல் ஸ்டிச்சும் போடணும். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு செயின் ஃபஸ்ட்டே போட்டோம், அப்புறம் 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 12 டபுள் க்ரோச்செட் போடுங்க. சரிங்களா? அந்த மேஜிக் ரிங்கில் 2 த்ரெட் இருக்குது. அதில் 2 த்ரெட்டுக்கு நடுவுலையே போடுங்க. அந்த 2 த்ரெட்டில் ஒரு த்ரெட்டு வழியாக மட்டும் போடாதீங்க, இல்லைன்னா மேஜிக் ரிங்கு உங்களுக்கு கரெக்டாக வராது. மொத்தம் 12 டபுள் க்ரோச்செட் இந்த மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேஜிக் ரிங்கு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். நீங்கள் அது பழக உங்களுக்கு எல்லாமே பழகிடும். மேஜிக் ரிங் இந்த மாதிரி 12 டபுள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த த்ரெட் இருக்குங்கள, அதை பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிங்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். பாருங்கள், க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணுறக்கு அந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம ஃபினிஷ் பண்ணுறக்கு அந்த 3 செயினுக்கு மேலே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச், அதாவது ஃபஸ்ட்டு இருக்க டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலே இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் 2வது ரோவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 3 செயின் போடுங்க. ஸ்டார்டிங் 3 செயின் போட்டுட்டு நீங்கள் அந்த செயின் போட்ட பக்கத்துலேயே அந்த செயின் போட்ட இடத்துலையே இன்னொரு டபுள் க்ரோச்செட் போடுங்க. செகண்ட் ரோவுக்கு இது இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மடங்கி வராமல் ரவுண்டாக கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டபுள் க்ரோச்செட். சரிங்களா? பாருங்கள், அதே ஸ்டிச்சுக்குள்ளே தான் இன்னொரு ஸ்டிச்சும் போடுறேன். இன்னொரு டபுள் க்ரோச்செட்டும் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட். மொத்தம் நீங்கள் ஃபஸ்ட்டு 12 டபுள் க்ரோச்செட் போட்டிங்களா, இப்போ அதை இன்னும் டபுள் மடங்காக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோச்செட் போட்டோன்னா நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்? மொத்தம் 24 டபுள் க்ரோச்செட் வரணும். 2வது ரோவில் மொத்தம் 24 டபுள் க்ரோச்செட் இருக்கணும். கரெக்டாக கணக்கு பண்ணி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடைசி ஃப்ளவர்ஸ்லாம் போடும்போது அந்த கணக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? 12 ஃபஸ்ட் ரோ, அதுக்கப்புறம் 2வது ரோவில் வந்து 24 ஸ்டிச் இருக்கணும். இப்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 செயினுக்கு மேலே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் ஃபஸ்ட்டு இருக்க டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ப்ளூ கலர் நூல் அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு. அதனால் நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்த த்ரெட்டை வந்து அதே அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட இடத்துலையே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த த்ரெட்டை ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு பக்கமாக அந்த நீடில் உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை உள் வழியாக இழுக்கணும். அதை வந்து சட்டுன்னு இழுத்துறாதீங்க. இழுத்திங்கன்னா அப்புறம் திரும்பவும் போடுற மாதிரி வரும். அதை எடுத்துகிட்டு உடனே ஒரு செயின் போட்டுருங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் வெளியே வராது உங்களுக்கு. இதுக்கப்புறம் 2 ஸ்டிச் 2 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 2 ஸ்டிச் 2 டபுள் க்ரோச்செட் போட்டிருப்பீங்க, அப்படி தானே? அந்த 2 டபுள் க்ரோச்செட்டுக்கு சென்டரில் உங்களுக்கு கேப் வரும். 2க்கும் நடுவில் ஒவ்வொரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் 3 டபுள் க்ரோச்செட் போடுங்க. புரியுதுங்களா? நம்ம 2 டபுள் க்ரோச்செட் போட்டு அடுத்தது இன்னொரு டபுள் க்ரோச்செட் போடுவோம். 2 டபுள் க்ரோச்செட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம 3 டபுள் க்ரோச்செட் போடணும். பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோச்செட்டை இருக்குது. நம்ம போட்ட 2 டபுள் க்ரோச்செட் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த அந்த கேப்பில் 3 டபுள் க்ரோச்செட் போடுங்க.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு 2 டபுள் க்ரோச்செட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இருக்க கேப்பில் நம்ம 3 டபுள் க்ரோச்செட் போடணும். இது 3ஆவது ரோவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணுறதுனா என்னது, அந்த ரவுண்டை பெருசாக்கிட்டே வரும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் இன்க்ரீஸிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரோவுக்கும் நம்ம ஸ்டிச்சை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக 3 டபுள் க்ரோச்செட் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் அந்த 3 செயினை விட்டுருங்க. 3 செயினை விட்டுட்டு ஃபஸ்ட் இருக்க டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலே நம்ம நீடில் விட்டு எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அந்த லூப் வழியாக அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், அந்த ரோ முடிஞ்சுது. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் ரோக்கு என்ன பண்ணுறேன்னா 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டு நீங்கள் இப்போது எந்த இடத்துல 3 செயின் போட்டிருக்கீங்களோ அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம இப்போது ஒவ்வொரு கேப்லேயும் 2 டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். இப்போ 3 டபுள் க்ரோச்செட் இருக்குங்களா, அது சென்டரில் இருக்க டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலே 2 டபுள் க்ரோச்செட் போடுங்க. 3 டபுள் க்ரோச்செட் நடுவில் ஒரு டபுள் க்ரோச்செட், 2 டபுள் க்ரோச்செட் போடணும். அதுக்கப்புறம் அந்த 3 டபுள் க்ரோச்செட்டோட ஃபினிஷிங்கில் அந்த பாருங்கள், அந்த கேப்பில் அந்த கேப்பில் ஃபினிஷிங் இருக்க கேப்பில் 2 டபுள் க்ரோச்செட் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த கேப்பில் 3 டபுள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. சரிங்களா? கீழே இருக்க 3 டபுள் க்ரோச்செட்டுக்கு சென்டரில் 2 டபுள் க்ரோச்செட் போடணும். அப்புறம் அந்த 3 டபுள் க்ரோச்செட் ஃபினிஷ் ஆகிற இடத்துல அந்த கேப்பில் 2 டபுள் க்ரோச்செட். இந்த மாதிரி 4ஆவது ரோவை ஃபினிஷ் பண்ணுங்கள். சரிங்களா? 2 டபுள் க்ரோச்செட் போடுறோம். அடுத்தது அந்த 3 டபுள் க்ரோச்செட் ஃபினிஷ் ஆகிற இடத்துல அந்த கேப்பில் விட்டு 2 டபுள் க்ரோச்செட் போடுறோம். இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போடுங்க. இந்த ரோ ஃபுல்லாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்டெம்மும் லீஃபும் வர மாதிரி போட போகிறோம். கடைசி ஃபினிஷிங்கில் என்ன பண்ணுறோம், அந்த 3 செயினுக்கு அப்புறம் இருக்க டபுள் க்ரோச்செட்டில் நீடில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்கள், அழகாக இருக்குல்ல? அடுத்தது ஸ்டெம்மும் அந்த லீஃபும் போடுறதால இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண இடத்துலையே நான் திரும்பவும் நீடில் விட்டு அந்த க்ரீன் த்ரெட்டை எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு நீடில் வச்சு கரெக்டாக பார்த்து போடுங்க. விட்டுறாதீங்க த்ரெட்டை. இதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா அதை இழுத்துட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அந்த லூப் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஸ்டெம் போட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மொத்தம் 5 செயின் போடுங்க. 5 செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஸ்டிச்சை நம்ம போட்டிருக்காங்கள 2 ஸ்டிச், அந்த 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுங்க. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கையிலேயே பிடிச்சிக்கோங்க. அந்த பண்ணுற ஸ்டிச்சு கூடயே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே உள்ளே போயிடும். சரிங்களா? இப்போ திரும்பவும் 5 செயின் போடணும். 5 செயின் போடுறோம், ஒரு சிங்கிள் க்ரோச்செட், அதாவது 2 டபுள் க்ரோச்செட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இருக்க கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். அந்த த்ரெட்டை கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு போடுங்க. அது உள்ளே போயிடும். உங்களுக்கு வெளியே அது ஒரு மாதிரி தெரியாது. இந்த மாதிரி இது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த ரோ 5th ரோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணோம்.
5 செயின் போடணும். 2 டபுள் க்ரோச்செட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம போடணும். ஃபினிஷ் பண்ணும்போது கடைசியாக நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் க்ரோச்செட் போட்டுட்டு அந்த கடைசி இருக்க செயின்லேயே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது ஸ்டெம்மும் லீஃபும் வர மாதிரி நம்ம போடலாங்க. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு அந்த லூப்புக்குள்ளே அந்த ஸ்பேஸ் இருக்குங்கள, அந்த செயின் போட்ட ஸ்பேஸில் மொத்தம் 6 டபுள் க்ரோச்செட் போடுங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 டபுள் க்ரோச்செட் அந்த ஒரே ஸ்பேஸில் போடுங்க. அடுத்த ஸ்பேஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 7 செயின் போடுங்க. 1 2 3 4 5 6 7 செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதிலருந்து 7வது 3 4 செயினை தள்ளி 4வது செயினில் என்ன பண்ணுறீங்கன்னா நீடில் விட்டு த்ரெட் எடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. அந்த செயினை கரெக்டாக நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது பார்க்க ஒரு குட்டி லீஃப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு அதே ஸ்பேஸில் நீங்கள் திரும்பவும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுங்க. அதே ஸ்பேஸில் தான் சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சின்ன லீஃப் மாதிரி இருக்குது. ஸ்டெம்மும் லீஃபும் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஸ்பேஸில் நம்ம 6 டபுள் க்ரோச்செட் போடுறோம். இதே தான் நம்ம ரிப்பீட்டடாக போட போகிறோம். 6 டபுள் க்ரோச்செட் போடணும். அடுத்த ஸ்பேஸில் 7 செயின் போட்டு 4வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு திரும்ப 3 செயின் போட்டு திரும்பவும் சிங்கிள் க்ரோச்செட் போடணும். சரிங்களா? இதவே மொத்தமாக பண்ணணும். சுற்றியும் மொத்தம் 12 லீஃப் மாதிரி சின்ன சின்ன லீஃப் வரும். அப்புறம் அந்த ஃபேன் மாதிரி இருக்குங்கள ஸ்டிச்சஸ்ஸு 6 டபுள் க்ரோச்செட் போடுறது 12 ஃபேன் மாதிரி வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். இதை கரெக்டாக பார்த்து போடுங்க. அடுத்த ஸ்பேஸில் தான் சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 7 செயின் போடணும். 1 2 3 4 5 6 7 செயின் போட்டு நம்ம 5வது செயினில் என்ன பண்ணுறோம், 4வது செயினில் நீடில் விட்டு த்ரெட் எடுத்து அந்த லூப் வழியாக திரும்பவும் வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான் ஸ்லிப் ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறீங்க. இதே தான் நீங்கள் ரொட்டீனாக கடைசி வரைக்கும் போடணும். இந்த ரோ ஃபுல்லாக இப்படியே போடுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இன்னொரு டைமு ஃபஸ்ட்டிருந்து பாருங்கள், புரியும். இது ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிங்க. இப்படி போட்டு முடிச்சிட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது திரும்பவும் நம்மளுக்கு 7 செயின் போடுற மாதிரி வரும். ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம், 7 செயின் போடுறோம். 1 2 3 4 5 6 7 செயின் போட்டு 4வது செயினில் என்ன பண்ணுறோம், ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். நீடில் விடுறோம், த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த லூப் வழியாக திரும்பவும் த்ரெட்டை வெளியே எடுத்துடணும். ஸ்லிப் ஸ்டிச்சு வந்துடும். இதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும், 3 செயின் போடுங்க. 3 செயின் போட்டு அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள்.
ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்த ரோவில் இருக்க அந்த 3 செயினுக்கு மேலே போடுங்க. அந்த 3 செயினுக்கு மேலே நீடில் அந்த த்ரெட்டு எடுத்து லூப் வழியாக வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், மேலே இருக்க அந்த 3 செயினுக்கு மேலே நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் வேண்டாம், இது வந்து லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் அது ஓகே. விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். நான் இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த இதில் ஃபினிஷ் பண்ண இடத்துலையே போடாதீங்க. நான் அது தப்பாக காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்ததில் கரெக்டாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் போடாமல் அதுலேயே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த 6 ஸ்டிச்சு போட்டிருக்காங்கள, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு அடுத்த இருக்க கேப்பில் இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை வெளியே எடுக்காமல் உள்ளேருந்து 3 டைம், ஒரு டைம் சுற்றணும், திரும்ப அந்த கேப்பில் விட்டு த்ரெட்டை வெளியெடுக்கணும். கொஞ்சம் லூஸ் பண்ணி த்ரெட்டை வெளியிடுங்க. டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் அதை த்ரெட்டு வழியாக நீடில் வெளியே எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 4 டைம் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு அப்புறம் மொத்தமாக இப்போது நீடில் த்ரெட்டை எடுத்து வெளியே மொத்தமாக வெளியே வரணும். வெளியே வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அடுத்த கேப், அடுத்த டபுள் க்ரோச்செட்டுக்கு சென்டரில் நீடில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். நல்லா லூஸ் பண்ணி எடுங்க. திரும்பவும் நீடில் ஒரு டைம் சுற்றணும், அப்புறம் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். நீடில் ஒரு டைம் சுற்றணும், த்ரெட்டை உள் வழியாக எடுத்து வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி 4 டைம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா 4, 5 டைம், 6 டைம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 4 இது போதும்னு நினச்சி தான் நான் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மொத்தம் இந்த மாதிரி 5, நம்மளுக்கு 5 கேப் இருக்கும். அந்த 5 கேப்லேயும் இந்த மாதிரி போடுங்க. இது பேர் பஃப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் அந்த நீடில் த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். டைட்டாக பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த த்ரெட்டை வெளியே எடுக்க முடியாது. மொத்தம் இந்த மாதிரி 5 போடுங்க. 5 பஃப் ஸ்டிச்சு போடணும். 5 பஃப் ஸ்டிச்சு போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் விட்டுறக்கூடாது. விடாமல் கரெக்டாக பிடிச்சிட்டு போடுங்க. இது கடைசி 5வது பஃப் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி கடைசியாக ஒரு பஃப் ஸ்டிச்சு போட்டு முடிங்க. இதுக்கு அப்புறம் நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் போடுற மாதிரி இதை கடைசி ஃபினிஷ் பண்ணோம். இப்போ பாருங்கள், பார்க்க இதுவே அழகாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி பண்ணணும். அந்த த்ரெட்டுலேருந்து நீடில் வெளியே எடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட் இருக்க பஃப் ஸ்டிச்சுக்கு மேலே இருக்க அந்த ஸ்டிச்சுக்கு மேலே நீடில் விட்டு நம்ம விட்ட த்ரெட்டை பிடிச்சி அப்புறம் இந்த வழியாக நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், இதுவே ஃப்ளவர் மாதிரி அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு இதுவே போதுன்னா இதுவே அப்படியே நீடில் த்ரெட்டை வெளியே எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் மேலே பெட்டல்ஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறேன். அந்த பஃப் ஸ்டிச் இருக்குங்கள, அதுக்கு மேலேயே என்ன பண்ணுறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடுறோம். ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு 2 டபுள் க்ரோச்செட், அதே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட், 1 2
2 டபுள் க்ரோச்செட். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும், அப்புறம் 2 டபுள் க்ரோச்செட் போடணும், அப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு டபுள் க்ரோச்செட். இது ஒரு பெட்டல். அதாவது அந்த ஒரு பஃப்புக்கு மேலே ஒரு பெட்டல் போடுறோம். ஒவ்வொரு பஃப்புக்கு மேலேயும் ஒவ்வொரு பெட்டல் போடுங்க. சரிங்களா? ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும், 2 டபுள் க்ரோச்செட் போடணும், அப்புறம் கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் க்ரோச்செட். பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரோச்செட், அப்புறம் டபுள் க்ரோச்செட் 2 டைம் போடணும். ரெண்டாவது டபுள் க்ரோச்செட், 2 டபுள் க்ரோச்செட் போட்டதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் க்ரோச்செட். சரிங்களா? ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் 2 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். சென்டரில் 2 டபுள் க்ரோச்செட் வரணும். உங்களுக்கு பெட்டல் இப்படி தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பஃப்புக்கு மேலேயும் நீங்கள் இந்த மாதிரி பெட்டல்ஸ் போடுங்க. போட்டிங்கன்னா பார்க்கும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே போடும்போது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பழக பழக கை வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நான் இதை 10th போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியுமே எனக்கு வந்து சுத்தமாக சில ஸ்டிச்செலாம் வராது. கையில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு நானே விட்டுருவேன். ஏன்னா ரொம்ப வருஷம் பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் திரும்பவும் எடுத்திருக்கேன். அதனால் கைக்கு வர மாட்டேங்குது அப்பப்போ. நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களாலே முடியும். எல்லா ஸ்டிச்சும் ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஃபினிஷிங்கில் போட்டு முடிங்க. பெட்டல்ஸ் கடைசியாக பார்க்கும்போது அழகாக இருக்கும். அந்த கனகாம்பர பூ பார்த்துருக்கீங்கள்ல, அந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் போடலாம், பிங்க் கலர் போடலாம். ஒவ்வொன்று போடும்போது அழகாக இருக்கும். நம்ம அது போட்டு பார்க்கும்போது தாங்க தெரியும் அது அழகு. பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நான் ஸ்பீடாக தான் போடுறேன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங் அந்த சிங்கிள் க்ரோச்செட் டபுள் க்ரோச்செட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக போட வந்துடும். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன மேஜிக்கல் ரிங்கு மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். பாருங்கள், பெட்டல்ஸ்லாம் போட்டோன்னா இன்னும் ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறக்கு ரியலிஸ்டிக்காக தெரியுது. ரியலிஸ்டிக்கான்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு எல்லோ கலரும் இந்த ஆரஞ்சு கலரும் வச்சு தாங்க பண்ணேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அந்த 6 டபுள் க்ரோச்செட் போட்டாங்கள்ல, அதுக்குள்ளே தான் அந்த ஃப்ளவர்ஸ் போடணும். கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு ஃப்ளவர் மட்டும் தான் போட்டு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு ஈஸியாக சுருட்டி வச்சு சரி வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கான்ட்டு வச்சேன். எனக்கு பார்க்க அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு